ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா வெயிட் லாஸ். இப்போ எங்கே பார்த்தாலும் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் இதான் ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு. சும்மா 100 நாளில் சிக்ஸ் பேக் அது இதுன்னு வீடியோ போடுவாங்க. அது எல்லாமே வேஸ்ட்டு, நம்பிடாதீங்க. 100 நாளில் நீங்கள் சிக்ஸ் பேக் கொண்டு வரணும்னா ஒரு 200 நாள் முன்னாடியே உங்களுக்கு சிக்ஸ் பேக்கோட ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிசிக் இருந்திருக்கணும். அப்புறம் 100 நாளில் நல்லா பண்ணி மாதிரி தின்னு ஃபேட் போட்டதும் திரும்ப ஒரு 100 நாள் டயட்டு, ஒர்க் அவுட்டு அப்படி இப்படின்னு பண்ணி அந்த ஃபேட்டு போய் அகெயின் சிக்ஸ் பேக் வெளில தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தான் நீங்கள் வந்து இந்த 100 நாள் சிக்ஸ் பேக்லாம் பண்ண முடியுமே தவிர, மற்றபடி சும்மா நார்மலாக எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணாமல், மசில் எதுவுமே ஆல்ரெடி பில்ட் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக சிக்ஸ் பேக் 100 நாளில் நார்மலாக இருக்கிற உடம்ப அப்படியே சிக்ஸ் பேக் பாடியாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது. இதை வச்சு நிறைய பேர் பணம் தான் சம்பாதிச்சுட்டு போவாங்களே தவிர யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு தெரியல. அதனால தான் இந்த வீடியோ பண்ணணும்னு நான் யோசித்தேன். அதாவது சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான். அண்டு டிஸ்க்ளைமர் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், நான் டயட்டீஷியனோ, ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டரோ, இல்லை ஜிம் ஓனர், இல்லை டாக்டர் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நானே பண்ணின சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ போடலான்னு நினச்சேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு 95 கேஜி இருந்தேன். இப்போ வந்து அதை வந்து குறைச்சி ஒரு 20 கிலோஸ் குறைச்சி 75 கேஜிக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணணுன்னே நினச்சேன். ஸோ திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், இதில் நான் சொல்கிறதுல வந்து ஏதாவது டெக்னிக்கலாக தப்பாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ முழு வீடியோ பாருங்கள். லாஸ்ட்டில் என்னுடைய பர்சனல் டயட் பிளான், நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன் கரண்ட்டாக, அண்ட் ஒர்க் அவுட் பிளான் பற்றியும் நான் சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தேவை 2 விஷயம்தான் பேசிக்காக. ஒன்று டயட்டு, அதாவது என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது. அப்புறம் ஒர்க் அவுட். ஒர்க் அவுட்னால் நீங்கள் கண்டிப்பாக ஜிம்முக்கு போய் மாங்குன்னு வெயிட்லாம் தூக்கணும், இல்லை ஃபிசிக்கலாக ஏதாவது ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் பாடியில் இந்த இருக்கிற அந்த கேலரியை பேர்ன் பண்ணுறது எல்லாமே நான் வந்து ஒர்க் அவுட்னு தான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ கேலரி, இந்த கேலரினா என்ன, இதுதான் வந்து வெயிட் லாஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த கேலரினா என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியாது தான். ஆனால் ஒரு 2 விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் இந்த வெயிட் லாஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு. ஒன்று, எவ்வளோ கேலரி நம்ம சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் எவ்வளோ கேலரி நம்ம பேர்ன் பண்ணுறோம். இந்த 2ம் தெரிஞ்சால் போதும், இந்த வெயிட் லாஸை நம்ம சப்பையாக முடிச்சு விட்டு போயிடலாம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இந்த கேலரி என்னன்னு தெரியாமலே அது எப்படின்றத கரெக்டாக நம்ம பார்க்குறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. நிறைய ஆப்ஸ் இருக்குது ஆன்லைனில். அதில் போய் நீங்கள் கேலரி வந்து நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதை அதில் போட்டாலே இது எவ்வளோ கேலரி, இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அது எல்லாமே அது காமிச்சிரும். ஸோ ஒரு ஆப் மட்டும், அதுக்கு தேவையான ஆப் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. நிறையா இருக்குது, ஹெல்த்திஃபை அது இதுன்ட்டு. ஸோ அதில் நீங்கள் கேலரி கேல்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ கேலரி பேர்ன் பண்ணுறோங்கிறதும் நீங்கள் வந்து ஒரு நார்மலாக உங்கள் பாடி எவ்வளோ கேலரி பேர்ன் பண்ணுதுன்றதை வந்து நெட்லேயே போய் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரி கேல்குலேட்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறையா லிங்க்ஸ் வரும். அதில் ஒரு லிங்க்குள்ளே போய் உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, நீங்கள் மேலா ஃபீமேலா அதெல்லாம் போட்டிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு சொல்லிடும். ஸோ வெயிட் லாஸ் பண்ண நீங்கள் பேர்ன் பண்ணுற கேலரியை விட சாப்பிட்ற கேலரி கம்மியாக இருக்கணும், அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் வெயிட் லாஸ் வந்து சக்ஸஸ் ஆயிரும். ஆனால் இந்த வெயிட் லாஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக லாங் டேர்மில் நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா அதுக்கு தேவை வந்து இந்த ஒர்க் அவுட் தான். ஸோ முதல்ல டயட்டை வந்து முழுசாக முடிச்சுருவோம், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டுக்கு போவோம். ஸோ இந்த சாப்பிட்ற கேலரி கம்மியாக இருக்கணும்னு சொன்னேன்ல, அதை நீங்கள் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க. அப்பவும் வெயிட் லாஸ் இருக்க தான் செய்யும், ஆனால் சடனாக ஹெவியாக வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் நீங்களும் போர் அடித்து அதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அதனால் நீங்கள் ஜஸ்ட் இதில் என்ன பண்ணணும்னா,
இந்த நெட்ல போய் மெயின்டெனன்ஸ் கேலரி உங்கள் பாடியோடைய ஹைட்டு, வெயிட், ஏஜை போட்டு உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரி எவ்வளோன்றதை பார்த்துக்கிடுங்க. மெயின்டெனன்ஸ் கேலரி சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 2500 கேலரிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதிலேருந்து ஒரு 500 கேலரிஸ் மட்டும் கம்மி பண்ணி ஒரு 2000 கேலரிஸ் டெய்லி எடுத்துக்கிடுங்க. இதை வந்து ஒரு வாரம் கழித்து நீங்களே வெயிட் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 kg 1 kg குறையுதுன்னா ஓகே, நம்ம கரெக்ட் ரூட்டில் தான் போகிறோன்னு எடுத்துக்கலாம். இந்த கேலரிலாம் கவுண்ட் பண்ண வந்து கடுப்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக நீங்கள் சாப்பிட்றத அப்படியே ஒரு முக்கால்வாசியாக மாற்றிடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 இட்லி சாப்பிட்றீங்கன்னா ஒரு 4 இட்லி 3 இட்லி அந்த மாதிரி குறைச்சிக்கிடுங்க. அப்படி குறைக்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறத நீங்களே நோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்நாக்ஸு, ஆயில் ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ் லைக் கோக், பெப்சி, பவன்டா இப்படி என்ன ட்ரிங்க்னாலுமே அதை டோட்டலாகவே கட் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் வந்து கட் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஒரு பேலன்ஸ் டயட், நிறைய டெக்னிக்கலாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் அது எல்லாருமே சொல்கிறது தான். ஸோ நான் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போகலை. ஸோ ப்ரோட்டீன் ரிச்சாக, ப்ரோட்டீன்னா நீங்கள் வந்து இப்போது அது எதில் இருக்குதுன்னு நான் கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன் வீடியோவில். அது ஃபுட்ஸ் பற்றி நான் சொல்லும்போது, நான் என்னுடைய பர்சனல் டயட்டை பற்றி சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ப்ரோட்டீன் வந்து ஹையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரேவிங்ஸ் குறையிறது உங்களுக்கே தெரியும். பசி எடுக்காது ரொம்ப. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்நாக்ஸு, நொறுக்கு தீனி இதெல்லாம் சாப்பிடணுன்ற ஐடியாவும் அப்படியே கம்மியாயிரும். ஸோ இதை பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் சேர்த்து பண்ணிங்கன்னு வச்சுங்க. சிம்பிளாக ஒன்றும் ரொம்ப ஹெவியாக பண்ண வேண்டாம். ஒரு ஃபாஸ்ட் வாக்கிங் இது கூட பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மைல்டாக வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏங்க சொல்கிறேன்னா, இந்த நீங்கள் வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது உங்கள் மசிலும் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக உங்களுடைய மெயின்டெனன்ஸ் கேலரி படி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து உங்கள் மசில் பில்ட் ஆக உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரியும் கூடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ சாப்பிட்றத விட ஜாஸ்தி சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் கெயின் ஆகாது. ஸோ ஏன்னா நானும் அதை தான் ஃபாலோ பண்ணேன். அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் போக போக. இப்போது வெயிட்னா நீங்கள் ரொம்ப ஹெவியாக ஜிம்முக்கு போய் பண்ணணும்லாம் இல்லை. சிம்பிளாக கொஞ்சம் டம்பல்ஸ் மட்டும் வாங்கி போடுங்க வீட்டில். ஒரு 5 கிலோவில் 2, 10 கிலோவில் 2, 15 கிலோவில் 2 இந்த மாதிரி வாங்கி வச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ லிஃப்ட் பண்ண முடியுதோ அந்த கெப்பாசிட்டிக்கு. போக போக உங்கள் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் இன்னும் ஃபர்தராக அப்கிரேட் பண்ணிட்டு போயிடலாம் உங்கள் டம்பல் செட்டை. இந்த ஒரு 2 டம்பல்ஸ் இருந்தாலே போதும், உங்களுடைய பாடியில் எல்லா பார்ட்டுக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். வந்து இனிஷியலாக நீங்கள் பண்ணும்போது வெயிட் வந்து கொஞ்சம் வேகமாகவே குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 95 kg இருந்தேன். அது வந்து ஒரு 3 monthsலேயே நான் வந்து 80 kgக்கு வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2-3 monthஸாக நான் ஒர்க் அவுட்டும் ஹெவியாக தான் பண்ணேன், சாப்பாடும் வந்து கம்மியாக தான் சாப்பிட்டேன். ஆனால் அந்த 80லேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இறங்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் அகெயின் கொஞ்சம் கேலரிஸை கூட எடுத்துக்கிட்டேன். ரெகுலராக நான் இப்போ கம்மி பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்ததை விட கூட கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து எனக்கு ஒரு 2-3 வீக்ஸ் இந்த மாதிரி போச்சு. அப்புறம் அகெயின் நான் வந்து திரும்ப கேலரியை கட் பண்ணேன். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்ப வெயிட் குறைய ஆரம்பிச்சு இப்போ நான் வந்து இன்னொரு 3 மாதத்தில் அகெயின் 75 kg வந்துட்டேன். இப்போ இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாலாம் போகலை, ஜஸ்ட்டு ஜென்ரலாக தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டவுட் எதுவும் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி என்னுடைய டயட் அண்ட் ஒர்க் அவுட் பிளானை ஷேர் பண்ணுறேன். நான் இந்த 95 kg போனதுக்கு காரணமே முக்கியமாக என்னென்னா என்னுடைய ஹேபிட்ஸ் தான். ஸோ லேட் நைட் வர தூங்காமல் இருப்பேன். ஒரு 1 மணி 2 மணின்ட்டு தூங்காமல் இருப்பேன். அதுக்கப்புறம் கண்டபடி ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன், ஸ்நாக்ஸு, அப்புறம் இந்த கோக்கு, பெப்சி, பீஸா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் வந்து ஹெவியாக சாப்பிடுவேன். அதே மாதிரி சுத்தமாக ஒர்க் அவுட்டே கிடையாது. ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட நடந்து போக மாட்டேன். பக்கத்தில் இருக்க கடைக்கு போகணும்னாலும் பைக் எடுத்துகிட்டு தான் போவேன். ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸை ஃபஸ்ட்டு நான் மாற்றினேன். ஃபஸ்ட்டு நான் பண்ணது என்னென்னா, ஒரு 9:30லேருந்து 10 மணிக்குள்ளெல்லாம் தூங்க போயிடுவேன். அப்படி நான் தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு காலையில் 5 மணிக்கு முழிப்பு வந்துடும். எந்திரிச்சதும் முதல்ல வந்து ஒரு பாட்டில் தண்ணியை குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கெலாம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதுலேயே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எதுவும் ப்ரீ ஒர்க் அவுட்லாம் எடுத்துக்கிறது இல்லை.
அது என்னுடைய தாட் என்னென்னா, அப்போ ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தோம்னா அதில் உள்ள எனர்ஜி தான் பேர்ன் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஸ்டோர்டு ஃபேட் வந்து பேர்ன் ஆகாது. ஸோ வெறும் வயிற்றில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா அந்த ஃபேட் பேர்ன் ஆகும் அப்படின்னு எங்கேயோ பார்த்தேன். அதைத்தான் நானும் ஃபாலோ பண்ணேன். அது எனக்கு ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஸோ அந்த ஒர்க் அவுட் என்ன பண்ணுவேன்றதை கடைசியாக சொல்கிறேன். ஒரு 7 மணி வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 1/2 hour மட்டும் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில். அப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்து குளிச்சுட்டு ஒரு ஷேக், ஒரு மில்க் ஷேக் தான், அதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. ஷேக்னால் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கிளாஸ் பால், அதில் கொஞ்சம் நட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பாதாம், ஒரு 5 கேஷ்யூ, அந்த மாதிரி பிஸ்தா, ஏதோ ஒன்று கிடைக்கிறதுல ஒரு 5 அள்ளி போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பீனட் பட்டர், அப்புறம் ஒரு டப்பா யோகட்டு, அப்போ ஹனி, இதெல்லாம் வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு அதை எடுத்து குடிச்சிட்டு ஆஃபீஸ் போயிடுவேன். அவ்வளோதான். இது வந்து இதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஆஃபீஸில் போய் மத்தியானம் எனக்கு லன்ச் டைம் வரைக்கும் ஒரு பசி கூட எடுக்காது. ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணாது, எதுவுமே தோணாது. ஏன்னா இதில் நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் ஹெவியாக எடுத்துக்கிறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து சிக்கன் ஆர் ஃபிஷ். ஏன்னா இதில் ஃபேட் கம்மியாக இருக்கும், ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வெஜிடேரியனில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். நான் எங்கள் வீட்டில் வைக்கிற குழம்பே எதையாவது ஒன்றத்தை யூஸ் பண்ணிக்குவேன். தட்டைப்பயிர் குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சு தருவாங்க வீட்டில் என் ஒய்ஃபு. அது கூட நம்ம வந்து நார்மலாக சாப்பிட்ற ரைஸ் தான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஐ மீன் இதுக்குன்னு அந்த கருப்பு கவுனி அரிசி, அந்த அரிசி, இந்த அரிசி அப்படிலாம் இல்லை. ரெகுலர் ஒயிட் ரைஸு. ஆனால் அளவு மட்டும் எப்போதும் சாப்பிட்றதோட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்குவேன். அதுக்கப்புறம் ஏதோ பருப்பு குழம்போ, இந்த சொன்ன மாதிரி தட்டைப்பயிர் குழம்பு எதுனாலும் எல்லாமே வந்து கொஞ்சம் லிமிட்டடாக, ஆயில் கம்மியாக, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூட ஏதாவது கூட்டு வந்து வீட்டில் வைக்கிறது. வெஜிடபிள்ஸ் நீங்கள் எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம், உங்களுக்கு அதனால் வெயிட் போடவே போகிறதில்ல. ஸோ வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் டெய்லி ஒரு ஃப்ரூட் சேர்த்துக்கிடுவேன். ஏதோ ஒரு ஃப்ரூட்டு, கொய்யா, மாதுளை, ஆப்பிள் எதுனாலும் ஒன்று. அதுக்கப்புறம் முக்கியமாக ப்ரோட்டீன் ரிச்சாக ஏதாவது ஒன்று, ஃபிஷ்ஷு, சிக்கன், இந்த மாதிரி. நான் ஃபேட் கம்மியாக, ஸோ மட்டனை விட சிக்கன் ஆர் ஃபிஷ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ப்ரான்ஸ் எடுத்துக்குவேன். எல்லாமே லோ ஆயிலில் குக் பண்ணிக்குவோம், அதுவே ப்ரோட்டீன் ரிச் தான். அப்புறம் நைட்டு சில நாள் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட்டு மட்டும் தனியாக வாங்கி அதை லோ ஆயிலில் ஃப்ரை பண்ணி, இல்லைனா அவனில் பேக் பண்ணி சாப்பிட்ருவோம். ஒரு நாள் இல்லை சில நாள் வந்து சப்பாத்தி இருக்கும். சப்பாத்திலாம் ரொம்ப கம்மி பண்ணியாச்சு. அதுவே சப்பாத்தி வந்து நிறைய பேர் வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10-15 சப்பாத்தி எடுத்து உள்ளே விடுறது. அது மேட்ரே இல்லை. நீங்கள் அதை சப்பாத்தி சாப்பிட்டாலும் அளவு கம்மியாக சாப்பிட்ணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரைஸை கட் பண்ணிட்டு நான் சப்பாத்தி தான் எடுத்துக்கிறேன்ற பேரில் ஒரு 20 சப்பாத்தியை சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அதே மாதிரி தான் வெயிட் இருக்க போகுது, குறைய போகிறதே இல்லை. ஸோ என்ன சாப்பிட்டாலுமே ஒரு அளவாக சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் சாப்பிட்டா போதும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 70 கேஜி இருக்கணும்னு வச்சுக்கோங்க உங்கள் ஹைட்டுக்கு. அது நீங்கள் இந்த பிஎம்ஐ கேல்குலேட்டர் பார்த்தாலே சொல்லிடும் இந்த ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும்ன்ட்டு. ஸோ ஒரு 70 கேஜி நீங்கள் இருக்கணுன்னா டெய்லி வந்து ஒரு 70 கிராமாவது ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கணும். இதே ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அப்படியே இதுக்கு டபுளாக கிட்டத்தட்ட ஒரு 100 to 140 கிராம்ஸ் ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கணும். அது எப்படி எடுக்கிறேன்னா ரொம்ப யோசிக்க வேணாம். எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் பிரெஸ்ட்டு தான். நான் அதில் இருக்கிற மாதிரி ப்ரோட்டீன் வேறு எதுலேயுமே இல்லை. நீங்கள் வெஜ்ஜுன்னா நீங்கள் வந்து ஏதோ ப்ரோட்டீன் பவுட்ரு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு அதெல்லாம் நான் ட்ரை பண்ணவே இல்லை. ரெகுலராக நம்ம சாப்பிட்ற ஐட்டத்துலேருந்து ப்ரோட்டீன் ஹையாக எடுத்துக்கலான்றது தான் என்னுடைய ஐடியா. ஸோ நான்வெஜ்ஜுன்னா நீங்கள் அதில் ப்ராப்ளமே கிடையாது. வெஜிடேரியன்னா என்ன, நீங்கள் இந்த எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். லோ ஃபேட் பன்னீர்னு இருக்குது. அதில் வந்து ஒரு 200 கிராம் பன்னீர்லேயே 50 கிராம் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சோயாஸ் சங்க்ஸு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த டெய்லி ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ்க்கு. ஸோ நம்ம வந்து மொத்தமாக நம்ம கேலரியை கம்மி பண்ணாலும் ப்ரோட்டீனும் அதில் நிறையா இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள்லேயே நீங்கள் வந்து மசில்லாம் லாஸ் ஆகி அகெயின் வந்து நீங்கள் கேலரி எவ்வளோ கம்மி பண்ணாலும் வெயிட் குறையாமலே போயிடும். ஸோ கேலரி குறையா இருக்கணும், ப்ரோட்டீன் நிறையா இருக்கணும், மைல்டாக ஒரு ஒர்க் அவுட்,
இப்போ நான் வந்து என்ன ஒர்க் அவுட் பண்ணுவேன், என்னுடைய ஒர்க் அவுட் பிளான் என்னன்றது சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ணது வந்து சிம்பிளாக ஒரு 6 டேஸ் புஷ் புல் லெக் ஸ்ப்ளிட் தான். இதில் வந்து மண்டே பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசப்ஸ், டியூஸ்டே பேக் பைசப்ஸ், வெனஸ்டே லெக்ஸு. இந்த மண்டே ஷெடியூலை வந்து அப்படியே திரும்ப தேர்ஸ்டேக்கு வந்துடும். டியூஸ்டே ஷெடியூல் வந்து ஃப்ரைடேக்கு. அண்டு லெக்ஸ் வந்து சில நாள் சாட்டர்டே போடுவேன், சில நாள் வந்து கொஞ்சம் லெக் டேனாலே நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் இல்லையா. ஸோ சாட்டர்டே அதை வந்து சில நேரங்களில் கட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ரெஸ்ட்டாகவே மாற்றிடுவேன். ஸோ மேக்ஸிமம் நான் அந்த 6 டேஸ் பண்ணிடுவேன். எப்போமாவது வந்து லெக் டே மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் லெக் டே கண்டிப்பாக பண்ணிடுவேன். 2வது லெக் டே ஆப்ஷனலாக வச்சுருப்பேன். ஸோ இதுக்கு நடுவில் அப்பப்போ இந்த ஆர்ம்ஸ், ஐ மீன் பைசப்ஸ் அன்னைக்கும், புல் டே அன்னைக்கும், லெக் டே அன்னைக்கும் ஆப்ஸ் ஒர்க் அவுட் லேஸாக பண்ணிக்கிடுவேன். ஸோ இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். இப்போ இந்த செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் என்ன ஒர்க் அவுட் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலெல்லாம் போக வேண்டாம். ஜஸ்ட் இது ஒரு ஒர்க் அவுட், அந்த மசிலை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மட்டும் பண்ணுனா போதும். அதுக்கு ரொம்ப ஒரு இந்த ஒர்க் அவுட் பண்ணணுமா இப்படி அப்படின்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் பண்ணது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு 2-3 ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி தான். ஒரு ஒர்க் அவுட் வந்து 3 செட்டு 12 ரெப்ஸ் அவ்வளோதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட்டுக்குன்னா நான் வந்து முதல்ல ஒரு இன்க்ளைன்டு ப்ரெஸ் ஒன்று பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் ப்ரெஸ் அண்டு ஒரு டம்பிள் ஃப்ளைஸு. ஷோல்டருக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் சீட்டடில் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு லேட்ரல் ரைசஸ். அப்புறம் ட்ரைசப்ஸ்க்கு என்கிட்ட அப்போது ஒரு மிஷின் இருந்தது. ஸோ அதை வச்சு கொஞ்சம் ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா நீங்கள் டம்பிள்ஸ் வச்சே கூட பண்ணிக்கலாம். டம்பிள்ஸ் தாண்டி எதுவுமே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட்டுக்கு. அதுவே உங்கள் பாடியை வந்து நல்லா ஃபிட் ஆக்குறதுக்கும் மசில் பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஒரு 2 டம்பிள்ஸ் இருந்தால் போதும். அது உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றாப்புல எத்தனை கிலோ டம்பிளுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. ஒர்க் அவுட்டுக்கு வந்து நான் யூடியூப்லேயே தான் நிறைய பேரை ஃபாலோ பண்ணேன். அதில் முக்கியமாக ஒருத்தர் வந்து ஒரு ஃபாரினர் ஒருத்தர் இருக்கார், ஆத்லியன் எக்ஸ்ன்ட்டு. அவருடைய சேனல் நான் அடிக்கடி பார்ப்பேன். அதாவது அந்த ஃபார்ம் கரெக்டாக பண்ணுறோமா, இப்படி தான் எந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணுன்றதுக்கு அவரை நான் பார்த்துக்குவேன். ஸோ அவர் தான் எனக்கு அந்த ஒர்க் அவுட்டில் குருன்னு சொல்லலாம். இப்போ இதில் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அதாவது இதை வந்து சம்மரைஸ் பண்ணி நான் திரும்ப ஒருக்கா சொல்லிடுறேன். 2 விஷயந்தான். ஒன்று டயட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பாடியோடைய மெயின்டெனன்ஸ் கேலரி, அதாவது இந்த வயசு, இந்த வெயிட்டு, இந்த ஹைட்டுக்கு நீங்கள் இவ்வளோ கேலரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கும் அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அந்த கேலரியை விட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா வெயிட்டு குறையும். அது கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அடிஷ்னலாக கேலரி பேர்ன் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும். ப்ளஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் மசில் பில்ட் ஆகும். மசில் பில்ட் ஆகும்போது உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ அகெயின் அது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸில் ஹெல்ப் பண்ணும். இது ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃபிசிக் உங்களுக்கு வந்து ஓகே நம்ம இப்போ கரெக்டாக இருக்கோம் அப்படின்றது தோணுனதும் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை வந்து உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரி எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் உடம்ப. இப்போ இது எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியம் என்னென்னா கன்சிஸ்டன்சி. கொஞ்ச நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆளை விடுங்கடான்ட்டு ட்ராப் பண்ணிட்டு போயிடுவோம். அதை மட்டும் விட்டுறணும். என்ன ஆனாலும் சரி, அந்த ரொட்டீனை மட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணிடணும். இத்தனை மணிக்கு தூங்கிடணும், இத்தனை மணிக்கு எந்திரிச்சிடணும், இந்த ஒர்க் அவுட்டை பண்ணிடணும், சாப்பாட்டில் கரெக்டாக இருந்துடணும். இந்த ஜங்க் ஃபுட் அப்புறம் சுகரி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் டோட்டலாக கட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இதில் நான் நிறையா கவர் பண்ணாமல் கூட விட்டுருப்பேன். எனக்கு தெரிஞ்ச நான் முதலே சொன்னது தான், நான் ப்ரொஃபஷனல் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். எதுவும் டாபிக் நான் விட்டுட்டேன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். எனக்கு அதில் நாலேஜ் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நாலேஜ் இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லியாவது ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு இதில் என்ன தேவைனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்று தான், என்னாலேயே இந்த வெயிட் லாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் எல்லாருமே பண்ணலான்றது எனக்கு தோணுச்சு. ஸோ இதை நான் பண்ணது என்னமோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபர்தராக வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.